அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தைப்பொங்கல் 2026 சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தமிழ் திருநாள் பொங்கல் விழா மக்களால் இயல்பாகவே கொண்டாடப்படும் உன்னதமான நாள். உழைக்கும் தமிழ் மக்களை தாமே கண்டுணர்ந்து தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் ஒரு உன்னதமான நாள்தான் இந்த தமிழ் திருநாளாம் தைப்பொங்கல். பொங்கல் பண்டிகை தமிழர்களின் மிக முக்கிய சிறப்பு மிக்க பண்டிகையாகும். தமிழரின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கும் ஒரு விழாவாக கொண்டாடப்படுகிறது பொங்கல் விழா. இது விவசாயம், கலாச்சாரம், இயற்கை ஆகியவற்றை ஒன்றிணைந்து கொண்டாடப்படும் ஒரு திருவிழாதான் தைப்பொங்கல் என அறியப்படுகிறது. இந்த பண்டிகை தை மாதத்தின் முதல் நாளில் கொண்டாடப்படுகிறது. இது உழைப்பின் மகிமை, குடும்ப உறவினரின் பேராற்றல் ஆகியவற்றை விளக்கும் ஒரு பண்டிகையாகும். முக்கியமாக பொங்கல் பண்டிகை 4 தினங்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பொங்கல் பண்டிகையின் முதல் நாள் போகி ஆகும். இந்த நாளில் பழையவற்றை விடுவித்து புதிதாய் தொடங்குவது வழக்கம். வீடு முழுவதையும் சுத்தம் செய்து பழைய பொருட்களை எரிப்பது போகி பண்டிகையின் முக்கிய பாரம்பரியமாகும். தைப்பொங்கல் என்பது பொங்கல் பண்டிகையின் மிக முக்கியமான திருநாள். இந்த திருநாளில் விவசாயிகள் தங்கள் நன்றியை நிலைநாட்டும் விதமாக, அதாவது நிலம், பசுமாடு மற்றும் சூரியனை நோக்கி தெரிவிக்கின்றனர். புதிதாக அறுவடை செய்த அரிசி, நெல் சேர்த்து அடுத்ததாக பொங்கல் எனப்படும் சிறப்பு உணவு தயாரித்து, இது அன்பு, நன்றியுணர்வு மற்றும் சகோதரத்துவத்தின் அடையாளமாக கொண்டாடப்படும். பொங்கல் பண்டிகையின் 3ஆம் நாள் இது விவசாயத்தை அடிப்படையான மாடுகளை போற்றி கௌரவிக்கும் உண்மையான நாள். மாடுகளை அழகாக அலங்கரித்து வண்ணம் தீட்டி திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். மாட்டுப் பொங்கல் அன்று காணும் பொங்கல் இறுதி நாள். இது பொங்கல் பண்டிகையின் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் ஒரு நாளாகும். இந்த தினத்தில் குடும்பங்கள் ஒன்று கூடி மகிழ்ச்சியுடன் உற்சாகத்துடன் பண்டிகை கொண்டாடுவார்கள். பொங்கல் பண்டிகை முதன்மையாக விவசாயிகளின் உழைப்பை போற்றுவதற்காக கொண்டாடப்படுகிறது. இது ஒரு வருட உழைப்பிற்கு பிறகு கிடைக்கும் புது நெல்லை கொண்டு பொங்கல் வைத்து இறைவனை வழிபடுவது வழக்கமாகும். பொங்கல் பண்டிகையின் மூலம் இயற்கைக்கு நன்றி செலுத்தப்படுகிறது. நிலம், நீர், மழை போன்ற இயற்கை வளங்களின் உதவியினால் விவசாயம் செழித்து குளித்து வளர்கிறது என்பதை உணர்ந்து பொங்கல் பண்டிகை குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி கொண்டாடும் ஒரு அற்புதமான நாளாகும். இது குடும்ப உறவுகளை இன்னும் வலுப்படுத்துகிறது. பொங்கல் விவசாயிகளை போற்றி கொண்டாடப்படும் பண்டிகையாகும். அவர்கள் உழைப்பிற்கான பாராட்டை மக்கள் தெரிவிப்பதற்கான உன்னதமான நாள். இயற்கையின் அருளால் மகிழ்ச்சியான விளைவுகளை பெரும் மக்களின் நன்றியை வெளிப்படுத்தும் பண்டிகையாகும். சமூக ஒற்றுமை மற்றும் குடும்ப உறவினர்களின் ஆழமான பந்தத்தை, முக்கியமாக குடும்ப உறவின் ஆழமான பந்தத்தையும் வெளிப்படுத்தும் விழாவாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகை ஜனவரி 14ஆம் தேதி புதன்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. முக்கியமாக பொங்கல் பண்டிகைக்கு தயாராகுங்கள். உங்கள் குடும்பத்துடன் இணைந்து இந்த பண்டிகை கொண்டாடி மகிழ வேண்டும். முக்கியமாக பொங்கல் பண்டிகை என்பது வெறும் ஒரு நாள் கொண்டாட்டம் அல்ல, அது நம் வாழ்வின் ஒரு அங்கம், நம் கலாச்சாரத்தின் ஒரு பகுதி. இந்த பண்டிகை கொண்டாடுவதன் மூலம் நாம் முன்னோர்களுக்கு நன்றி தெரிவித்ததுடன் எதிர் சந்ததியினருக்கு இந்த பாரம்பரியத்தை கொண்டு செல்கிறோம். பொங்கல் விழா பூஜை செய்ய தேவையான அனைத்து பூஜை பொருட்களையும் வாங்க வேண்டும். முக்கியமாக கடவுளுக்கு நன்றி செலுத்தி அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சிறப்பு மிக்க இந்த பொங்கலை மனதார கொண்டாடுவது வழக்கமாகும். தைப்பொங்கல் சிறப்பு மற்றும் சூரிய வழிபாட்டின் காரணங்களை தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். முக்கியமாக எந்த ஒரு விழாவாகவும் அதுக்கு ஏதேனும் ஒரு காரணம் இருக்கும். தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகையாகும். முக்கியமாக 2026ஆம் ஆண்டு இந்த பொங்கலானது 14ஆம் தேதி புதன்கிழமையிலன்று தமிழகமெங்கும் உற்சாகமாக கொண்டாடப்பட முக்கியத்துவமாக இருக்கும். உலகுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்யும் இந்த நாளில் இயற்கையும் உலகுக்கும் ஒளியூட்டும் பரம்பொருள் சூரிய பகவானையும் போற்றுவதன் பின்னணியில் உள்ள
ஆன்மீகம் மற்றும் அறிவியலின் காரணங்கள் பற்றி தெரிந்து கொண்டு இந்த வருட பொங்கலை கொண்டாடுவது முக்கியத்துவம். மனிதனுடைய நாகரீகத்தின் தொடக்கத்திலிருந்தே நதிக்கரை நாகரீகங்கள் அனைத்தும் இயற்கையாக இறைவனின் கொடையாக கருதி வந்துள்ளன. குறிப்பாக பயிர் விளைச்சலுக்கு ஆதாரமாக விளங்கும் சூரியனை வழிபடுவது உலகாவிய மரபாகும். சைவ ஆகமங்கள் சூரியனை சிவசூரியன் என்றும் வைணவ மரபு சூரிய நாராயணன் என்றும் போற்றுகின்றனர். சூரிய மண்டலத்தில் மையத்திலிருந்து நாராயணனே செயலாற்றுவதாக பக்தி இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. பொங்கலின் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் பரம்பொருள் சூரிய பகவான் காலத்தை கணிப்பதற்கும் உலகின் இயக்கத்திற்கும் ஆதாரமாக திகழ்கிறார். மேகங்களை உருவாக்கி மழையை தரவும் பயிர்களை வளர தேவையான சக்தியை அளிக்கவும் கதிரவனே காரணமாக விளங்கி அனைத்து உயிர்களுக்கும் உணவூட்டுகிறார். எனவே விளைச்சலின் முதல் பகுதி அவருக்கு படைத்து நன்றி செலுத்துவதன் உச்சமாகும். சூரிய கதிர்கள் உடலில் படும்போது வைட்டமின் டி கிடைப்பதுடன் மன அழுத்தம் நீங்கி ஆரோக்கியம் மேம்படுகிறது என்பது அறிவியலின் உண்மை. முக்கியமாக இந்த ஆண்டு ஜனவரி 14 காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை பொங்கல் வைத்து வழிபட உகந்த நேரமாக கருதப்படுகிறது. வீட்டை தூய்மைப்படுத்தி வண்ண கோலமிட்டு புது பானையில் புத்தரிசி இட்டு பொங்கலிடுவது நம் மரபு ஆகும். மாதம் பிறப்பின் முதல் நாளில் புத்தாடைகள் அணிந்து மண்பானையில் பொங்கலிட்டு சூரிய பகவானுக்கு படைக்க வேண்டும். கரும்பு, மஞ்சள், முக்கியமாக மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து மற்றும் பருவகால பழங்களை சூரியன் தெரியும் திசை நோக்கி வைத்து வழிபட வேண்டும். பானையில் பால் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று முழக்கமிட்டு வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்க பிரார்த்தனை செய்ய வேண்டும். இன்றைய நவீன நாகரிகமான சூழலில் சூரியனின்றி ஒரு அணுவும் அசையாது என்ற உண்மை உணர்ந்து இந்த தமிழர் திருநாளாம் தை திருநாளில் இயற்கையாக போற்றி பாதுகாக்க வேண்டும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற முதுமொழிக்கேற்ப வரும் இந்த 2026 ஆண்டு தைப்பொங்கலில் அனைவரும் ஒளிமயமான பாதையை திறந்துவிட முக்கியமாக இந்த தமிழர் திருநாளாம் தை பொங்கலை கொண்டாட வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.